விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே பட்டாசு ஆலை விபத்து ஏற்பட்ட பகுதியில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்திருக்கிறார், என்ன விளக்கம் அளித்திருக்கிறாங்க? கண்டிப்பாக ராதா, விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே இன்று மதியம் 1 மணி அளவில் நடைபெற்ற இந்த வெடி விபத்தில் 10 பேர் உயிரிழந்ததாக தற்போது தகவலானது வெளியாகியுள்ளது. இதற்கு காரணமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சற்று நேரத்துக்கு முன்பு ஆய்வு மேற்கொண்டு செய்தியாளர்கள் சந்தித்து கூறினார். அப்போது விதியை மீறிய அளவிற்கு ரசாயன மூலப்பொருட்கள் சேமித்து வைத்திருந்ததே இந்த வெடி விபத்துக்கான காரணம் எனவும் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தெரிவித்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள ராமதேவன்பட்டி பகுதியில் விஜய் என்பவருக்கு சொந்தமான அந்த பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. இங்கு 60க்கும் மேற்பட்ட அறைகளில் 80க்கும் மேற்பட்ட அந்த பட்டாசு தயாரிக்கும் ஊழியர்கள் கொண்டு இயக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த பட்டாசு தயாரிக்கும் போது உராய்வு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் வெடி விபத்து ஏற்பட்டு 5க்கும் மேற்பட்ட இந்த அறைகளில் வெடித்து சிதறி தரமட்டமாக ஆக்கப்பட்டிருந்தது. இந்த காட்சிகளை தற்போது ஒளிப்பதிவாளர் குணா காட்சிப்படுத்தியிருக்கிறார். இந்த விபத்தில் சாத்தூர் வட்டார பகுதியில் உள்ள 6 பெண்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்ததாக தகவலானது வெளியாகியுள்ளது. இதில் பல்வேறு குழப்பங்களும் நிகழ்ந்து வருகிறது. 9 பேரின் உடலானது தற்போது இருந்து வருவதாகவும் சிலர் உடல் சிதறி இருப்பதால் 10 பேராக இருக்கும் எனவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து கூறப்பட்டு வருகிறது. இதில் பல்வேறு சந்தேகங்கள் நிகழ்ந்ததாலும் தற்போது தொடர்ந்து இடிபாடுகள் சிக்கியவர்களை மீட்டு அந்த மீட்பு துறையினர் ஆம்புலன்ஸ் மூலமாக அந்த அருகிலுள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்பாக மேலும் காயப்பட்டவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் 80% 2 இருப்பதாகவும் அவர்கள் உயிருக்கு மிகவும் மோசமான நிலை இருப்பதால் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பிலானது கூறப்பட்டுள்ளது. தற்போது சிறிது நேரத்துக்கு முன்பு மதுரை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டதில் ரசாயன மூலப்பொருட்கள் கலக்கும் போது இந்த வெடி விபத்தானது நிகழ்ந்ததாகவும் விதியை மீறிய அளவில் அந்த வெடிபொருட்கள் சேமித்து வைத்ததால் இந்த வெடி விபத்து நேர்ந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வெடி விபத்தானது ஒரு சில அறைகளில் அதிகமானோர் இந்த வெடி விபத்து ஒரு அறைக்குள் அதிகமானோர் பணிவு புரிவதனாலே இது போன்ற வெடி விபத்துக்கள் நிகழ்வதாகவும் இப்பகுதி மக்கள் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர். விதிகளை சரியாக பின்பற்றி இந்த பட்டாசு ஆலைகள் செயல்பட்டால் இது போன்ற வெடி விபத்துகளை தவிர்க்கலாம் எனவும் இப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர். ராதா, மீட்பு பணியின் போது மீட்பு பணியில ஈடுபட்டிருக்கிறவங்க என்ன மாதிரியான சவால்கள்லாம் சந்திச்சதா சொல்றாங்க? கண்டிப்பாக ராதா, இந்த விருதுநகர் வெம்பக்கோட்டை பகுதியில் ஏற்பட்ட இந்த வெடி விபத்தானது தரமட்டமாக 5 கட்டடங்கள், இங்கு 60க்கும் மேற்பட்ட அறைகள் இருந்தாலும் 5க்கும் மேற்பட்ட அந்த கட்டடங்கள் முற்றிலும் சேதமடைந்து சுற்றுச்சுவர்கள் முழுவதுமே அந்த இடிபாடுகளில் உள்ள சிக்கி மாட்டிக்கொண்டனர். இது பகுதியிலிருந்து அந்த 5 அறைகளில் வேலை பார்த்தவர்களை மீட்பதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டதாகவே இந்த தீயணைப்பு மீட்பு துறையினர் தெரிவித்தனர். உடல்கள் அங்கங்கு சிதறி இருப்பதால் அவர்கள் யார் என்பது குறித்தும் அடையாளம் தெரியாத நிலையில் கரி இருப்பதாலும் உடல் முழுவதும் கரிய நிலையில் இருப்பதால் அவர்களை யார் என்று அடையாளம் காண்பதிலும் மிகவும் சிரமம் ஏற்பட்டு வருவதாகவும் பாகங்கள் அங்கங்கு சிதறி இருப்பதால் கட்டடங்கள் முற்றிலும் அவர்கள் மீது இடிந்து விழுந்திருப்பதாலும் மீட்பு பணிகள் ரொம்பவும் தொய்வு ஏற்பட்டதாகவும் 3 மணி நேரம் இந்த மீட்பு பணியானது நடைபெற்று தற்போது 5க்கும் மேற்பட்ட சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். 10 பேர் இந்த உயிரிழப்பில் ஏற்பட்டிருப்பதாகவும் 9 பேர் அடையாளம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒருவர் மட்டும் அடையாளம் தெரியாத நிலையில் இருப்பதாகவும் அதிகாரி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராதா, பல்வேறு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.